சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆசிய நாடுகள்ல நிலவக்கூடிய கடும் போர் பதற்றம் காரணமாக உலக நாடுகள் பெரும் அச்சத்தில் இருக்கிறது. கடந்த 28ஆம் தேதி இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதல்களை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 2000 இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல ஈரானோட உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அயத்துல்லா அலி கமேனி குடும்பத்தோட ஈரானோட தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட பல இடங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள், பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் தான் குறிவைக்கப்பட்டுச்சு. இதுல பல மாணவிகள், குழந்தைகள் உயிரிழந்ததாக ஈரான் அரசு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறித்து பல்வேறு தகவல்களும் வெளிவந்திருக்கு. குறிப்பாக அவரு கடந்த சில நாட்களாக பொதுவெளியில அதிகமாக காணப்படவில்லை என்ற தகவலும் சமூக வலைதளங்கள்ல பரவியது. இதனால நெத்தன்யாகு உயிரோட இருக்கிறாரா இல்லையா என்பது போன்ற செய்திகளும் பரப்பப்பட்டு இருக்கு. இந்த நிலையில நெத்தன்யாகு குறித்து இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். ஈரான் புரட்சிகர ராணுவம், அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடுமையான எச்சரிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இதுதான் சர்வதேச அளவுல மிகுந்த பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், குழந்தைகளை குற்றவாளி உயிருடன் இருந்தால் எங்களது முழு வலிமையையும் பயன்படுத்தி அவரை தேடி சென்று நெத்தன்யாகுவை குறிவைத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில மார்ச் 13ஆம் தேதி நெத்தன்யாகு தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல வெளியிட்ட வீடியோவும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வீடியோவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்டு வரக்கூடிய ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அவர் விளக்கம் அளிச்சிருந்தார். ஆனால் அந்த காட்சியை கவனமாக பார்த்த சில சமூக வலைதள பயனர்கள் அவர் கையை அசைக்கும் ஒரு தருணத்துல 6 விரல்கள் இருப்பது போல தோன்றுகிறது அப்படின்னு சுட்டி காமிச்சு பேசியிருந்தாங்க. இதனால அந்த வீடியோ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்டதா என்ற சந்தேகம் சமூக வலைதளங்கள்ல பரவ தொடங்கியது. இந்த விவகாரம் வேகமாக பரவியதை அடுத்து வேர் இஸ் பிபி என்ற ஹேஷ்டாக் உலகளவுல ட்ரெண்டாக தொடங்கியது. பிபி என்பது நெத்தன்யாகுவோட செல்ல பெயராக பயன்படுத்தப்படும் பெயராகும். இதற்கிடையில அமெரிக்க அரசியல் விமர்சகர் காண்டேஸ் ஓவன்ஸ் உள்ளிட்ட சிலர் பிபி எங்கே என்று கேள்வி எழுப்பியதும் இந்த விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்கள்ல சிலர் நெத்தன்யாகு உயிரிழந்து விட்டார் என்றும் தற்பொழுது வெளியிடப்படும் வீடியோக்கள் அனைத்தும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டவை என்றும் பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் இந்த வதந்திகளை நெத்தன்யாகுவின் அலுவலகம் மறுத்திருக்கு. அவரு நலமாக இருக்காரு அப்படின்னும் சமூக வலைதளங்கள்ல பரவக்கூடிய தேவையற்ற தகவல்கள் தவறானவை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே கடந்த சில வாரங்களாக கடுமையான ராணுவ பதற்றமும் நிலவி வருகிறது. வான் தாக்குதல்கள் மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்துல பாதுகாப்பு சூழல் மிகவும் பதற்றமாக மாறியிருக்கு. இந்த சூழ்நிலையில ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கடும் எச்சரிக்கை அந்த பகுதியில் நிலவி வரக்கூடிய அரசியல் மற்றும் ராணுவ பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் அயத்துல்லா அலி கமேனியின் மகன், தற்போதைய ஈரான் அரசோட உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி மற்றும் இஸ்புல்லா தலைவர் நயீம் கசேமை இஸ்ரேல் குறிவைத்து இருக்கிறதாக தகவல்கள் கசிக்கின்றன. இந்த விவகாரம் குறித்து பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, எந்த பயங்கரவாத தலைவருக்கும் நான் ஆயுள் காப்பீடு எடுக்க மாட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் ஈரான் உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனிக்கு இஸ்ரேல் குறிவைத்திருப்பது உறுதியாக தெளிவாகியிருக்கிறது. மேலும் ஈரானில் ஏற்கனவே உள்நாட்டு போர் மூண்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல புதிய அரசு அமைவதற்கு அந்த நாட்டு மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெத்தன்யாகுவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சூசகமாக கேட்டுக்கொண்டிருக்காங்க. மேலும் தாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீரை காட்டத்தான் முடியும், ஊட்ட முடியாது எனவும் அவரு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ஈரான் தேடி போய் சம்பவம் செய்வோம்,
குழந்தைகளை கொன்ற குற்றவாளி நெத்தன்யாகுவை விடமாட்டோம் அப்படின்னும், இன்னொரு பக்கம் நெத்தன்யாகு மற்றும் அமெரிக்கா ஈரானின் எண்ணெய் வளங்கள், அணுசக்தி மையங்கள், இராணுவ தளவாடங்கள், போர்க்கப்பல்கள், விமான நிலையங்கள் போதாததற்கு ஈரானோட உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை தாக்கி பழிக்கு பழி வாங்கி காவு கண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில இரு அணியினரும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருவது ஒரு முடிவிற்கு வர வாய்ப்பு இல்லை என்றுதான் தோன்றுகிறது. இந்த போர் குறித்தும் இந்த நாடுகளோட செயல்பாடுகள் குறித்தும் நீங்கள் நினைப்பதை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். Super Sarvana Stores.